This sermon, God of this Evil Age, was delivered on Sunday morning, August 1st, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் காட் ஆஃப் திஸ் ஈவில் ஏஜ், இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Let us pray. நாம் ஜெபிப்போமாக. If there be in here or out on the wires of this message across the nation, in your little churches and groups and halls and wherever you're seated, இச்செய்தி இங்கோ அல்லது தேசம் முழுவதிலும் ஒலிபரப்பப்பட்டிருந்தால், உங்களுடைய சிறு சபைகளிலும் குழுக்களிலும் அரங்களிலும் நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும், if there's one, oh, let me persuade you, let me beg you as a minister of the gospel, ஏதோ ஒரு நபராய் இருந்தாலும், ஓ, நான் உங்களை சம்மதிக்க செய்யட்டும், ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன் என்ற முறையில் நான் உங்களை கெஞ்சி மன்றாடட்டும். let me beg you in the name of Jesus Christ, flee the wrath of this wicked age. Don't serve the God of this evil age. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை கெஞ்சி மன்றாடட்டும். இந்த பொல்லாத காலத்தின் கோபத்திற்கு தப்பி ஓடுங்கள். இந்த பொல்லாத காலத்தின் தேவனை சேவிக்காதீர்கள். Oh, I know you say it's good, they're fine. Exactly, a mixed tree. You can't mix knowledge with God's word. ஓ, நீங்கள் அது நல்லது, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறதை நான் அறிவேன். சரியா, ஒரு கலப்பு மரம். நீங்கள் அறிவை தேவனுடைய வார்த்தையோடு கலக்க முடியாது. It's a word that's to be believed by faith, not knowledge. You don't understand it, you accept it, you say it's right, and then you live by it. That's all he asks you to do. அது விசுவாசத்தினால் விசுவாசிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாய் உள்ளது, அறிவினால் அல்ல. நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அது சரி என்று நீங்கள் கூறி அதன் மூலம் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். அதைத்தான் அவர் உங்களை செய்யும்படி கேட்கிறார். If there's any present here in our group, we can't make the altar call to bring you up here because there's not no room. Or out over the air, over the telephone lines. If there's any out there that doesn't know him. எங்கள் குழுவில் இங்கே யாராவது இருந்தால் நாங்கள் உங்களை இங்கே கொண்டு வர பீட அடைப்பை விட முடியாது, ஏனென்றால் இங்கே இடமில்லை. அல்லது வானொலியினூடாகவோ தொலைபேசி இணைப்புகளினூடாகவோ அவரை அறியாதவர்கள் யாராவது அங்கே இருந்தால். Oh, women, I've scolded you this morning. Not me. I've only quoted the word. Short hair, wearing them little old clothes, dressing yourself real sexy looking. ஓ ஸ்திரீகளே, நான் இந்த காலையில் உங்களை திட்டினேன். நான் அல்ல, நான் வார்த்தையை மாத்திரமே மேற்கோள் காட்டினேன். குட்டையான தலைமுடி, சிறிய பழைய ஆடைகளை அணிந்து கவர்ச்சியாக தோற்றமளிக்கும் வகையில் ஆடை அணிந்துள்ள. Don't you realize that the spirit that you may be clean, sister dear, when it comes to your body, but in your soul, don't you see what's got a hold of you? அந்த ஆவியை நீங்கள் உணரவில்லையா? சகோதரியே, அன்பே, அது உங்களுடைய சரீரத்துக்கு என்று வரும்போது நீங்கள் சுத்தமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆத்மாவில் எது உங்களை பற்றி பிடித்துள்ளது என்பதை நீங்கள் காணவில்லையா? Would God make his daughter look sexy to deceive his own son, to lust after her, to make them both be answered for adultery? Would he do it, sister? Ask yourself that question. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை வஞ்சிக்கும்படிக்கு தம்முடைய குமாரத்தியை பாலுணர்ச்சியுடன் காணும்படி செய்து அவர்கள் இருவரையும் விபச்சாரத்திற்கு பதில் கூறும்படி செய்வாரா? சகோதரியே, அவர் அதை செய்வாரா? அந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். No, not but 10 million miles. Don't lay that on to God. இல்லை, அது எவ்விதத்திலும் ஒத்துப்போகவில்லை. அதை தேவன் மேல் சுமத்தாதீர்கள். Brother, has God give you a spirit of this world till you can't see it? That's wrong. Has he blinded your eyes to the ethics of the church, the denomination, the creed, and so forth? சகோதரனே, அது தவறு என்பதை நீங்கள் காண முடியாத அளவிற்கு அந்த கடவுள் உங்களுக்கு இந்த உலகத்தின் ஆவியை அளித்திருக்கிறானா? சபையின் நெறிமுறைகள், ஸ்தாபனம், கோட்பாடுகள் போன்றவற்றுக்கு அவன் உங்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறான். That you can't see that God is vindicating his word and making it so
has your job, has your boss, has your wife, has your children, has your church or anything. தேவன் தம்முடைய வார்த்தையை உபகாரப்படுத்தி அதை அவர்ணமாகவே ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடியவில்லையா? உங்களுடைய வேலை, உங்களுடைய முதலாளி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சபை அல்லது வேறெந்த காரியமாவது Separated you from the Word of God, which is the only source of life. Flee it, my brother. I love you with godly love. I don't respect any of my brothers above you. Not at all. ஜீவனின் ஒரே ஆதாரமாகிய தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களை பிரித்து விட்டதா? என் சகோதரனே, இதிலிருந்து ஓடிவிடு. நான் உங்களை தேவ அன்போடு நேசிக்கிறேன். நான் என்னுடைய சகோதரர்கள் எவரையும் உங்களுக்கு மேலாக மதிப்பதில்லை. If I did, I'd show respect to person. I don't say these things to make you angry. I say these things because they're in the Word of God, and as a servant of God, and the love of God in my heart, I tell you those things so you'll see and understand. நான் அப்படி செய்திருந்தால் நான் இந்த நபருக்கு மரியாதை செலுத்துவேன். உங்களை கோபப்படுத்துவதற்காகவே நான் இந்த காரியங்களை கூறவில்லை. இந்த காரியங்கள் தேவனுடைய வார்த்தையில் உள்ள காரணத்தால் இவைகளை கூறி நான் காண்பிக்கிறேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்ற முறையில் என் இருதயத்தில் உள்ள தேவனுடைய அன்பு நீங்கள் காணும்படியாகவும் புரிந்து கொள்ளும்படியாகவும் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன். Maybe you wouldn't know if I didn't tell you. Will you flee it today? நான் உங்களிடம் கூறவில்லை என்றால் நீங்கள் அதை அறிந்திருக்க மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் அதிலிருந்து ஓடிவிடுவீர்களா? Now, with everywhere across the land, let's bow our heads. இப்பொழுது தேசம் முழுவதிலும் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். Dear God, laying before me is handkerchiefs. People are sick. I'm laying my hands upon them, that you'll heal them. அன்புள்ள தேவனே, உருமால்கள் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளன. ஜனங்கள் சுகவீனமாயிருக்கிறார்கள். நீர் அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் என் கரங்களை அவைகள் மேல் வைக்கிறேன். I trust, Lord, tonight that there will be a great service, that the power of God will be here, great signs and wonders. கர்த்தாவே, இன்றிரவு ஒரு மகத்தான ஆராதனை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கும். மகத்தான அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்கும். As we heard the results from these last couple of meetings, how tremendous. See what happened. I pray, dear God, that you'll give us a double portion tonight. இந்த கடந்த 2 கூட்டங்களின் பலன்களை நான் கேட்டிருக்கையில் எவ்வளவு பயங்கரமானதா இருந்தது, என்ன சம்பவித்தது என்று பார்க்கிறோமே. அன்புள்ள தேவனே, இன்றிரவு நீர் எங்களுக்கு இரட்டிப்பான பங்கை அளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I pray it with a sincere heart, Lord, because it's my love for you and your word and for these people. Grant it, dear God. கர்த்தாவே, நான் இதை ஒரு உத்தம இருதயத்தோடு ஜெபிக்கிறேன். ஏனென்றால் அது உமக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காகவும் இந்த ஜனங்கள் மேலும் எனக்குள்ள அன்பாய் உள்ளது. அன்புள்ள தேவனே, அதை அருளும். Out across the land or even here now, that there's some that's sick and afflicted and has to be gone for tonight, won't be here, or be out there in the churches or places where they're met. தேசத்தினூடாக அல்லது இங்கே இப்பொழுதும் கூட சுகவீனமாயும் அவதியுறும் யாராயிலும் இன்றிரவு செல்ல வேண்டி இருந்தால் இங்கிருக்காமல் அல்லது அங்கே சபைகளில் அல்லது அவர்கள் சந்திக்கும் இடங்களில் இருக்க முடியாமல் போனால், I pray you heal them. Now, Lord, but for the greatest of all healing, if you heal their physical body from cancer, TB, pneumonia, something, நீர் அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது கர்த்தாவே, எல்லா சுகமளித்தலிலும் மகத்தான சுகமளித்தல், நீர் அவர்களுடைய சரீரத்தை புற்றுநோயிலிருந்தும் காசநோயிலிருந்தும் சளி காய்ச்சலிலிருந்தும். They'll get sick again, no doubt, if they live very long, or their body's still under sin, the curse. But let them get the real divine healing, the healing of the soul, which makes a new creature. அவர்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்தால் அவர்கள் மீண்டும் சுகவீனம் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய சரீரம் இன்னமும் பாவத்தின் கீழும் சாபத்தின் கீழும் உள்ளது. ஆனால் அவர்கள் உண்மையான தெய்வீக சுகமளித்தலை, ஆத்மாவின் சுகமளித்தலை, ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்குகிற, passes from death unto life, and then waiting in this old tabernacle for the redemption of the body after the soul has been redeemed. Grant it, Lord. மரணத்தில் இருந்து ஜீவனுக்குட்பட்டு அதன் பின்னர் ஆத்மா மீட்கப்பட்ட பிறகு சரீர மீட்பிற்காக இந்த பழைய கூடாரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அதை அருளும். Or may they flee them denominations and creeds. God,
way out there in them creeds and denominations, I've met some of the finest brothers. And God, how can I say it if they'll see and let them see the Word? அவர்கள் ஸ்தாபனங்களில் இருந்தும் கோட்பாடுகளில் இருந்தும் ஓடிப்போவார்களாக. தேவனே அவர்களுடைய கோட்பாடுகளிலும் ஸ்தாபனங்களிலும் உள்ள சில அருமையான சகோதரர்களை நான் சந்தித்திருக்கிறேன். தேவனே அவர்கள் காணும்படியாகவும் அவர்கள் வார்த்தையை காணட்டும் என்று நான் எப்படி கூற முடியும்? It bothers me. But I know again that you said, no man can come, no matter how good, how meek, how gentle, unless my Father has called him. And all my Father has given me, they will come. And Lord, I feel my solely responsibility for telling the truth. அது என்னை தொல்லைப்படுத்துகிறது. ஆனால் மீண்டும் எந்த மனிதனும் வர முடியாது என்று நீர் கூறினதை நான் அறிவேன். எவ்வளவு நல்லவனாய் இருந்தாலும், எவ்வளவு சாந்தமாய் இருந்தாலும், எவ்வளவு கனிவானவனாய் இருந்தாலும், என் பிதா அவனை அழைத்தால் ஒழிய என் பிதா எனக்கு கொடுத்த யாவும் அவர்கள் வருவார்கள் என்றார். மேலும் கர்த்தாவே, சத்தியத்தை கூறுவதற்கான என்னுடைய முழு பொறுப்பையும் நான் உணர்கிறேன். And not, as Paul said, handle the word of God with deceit, with denominational dogma mixed into it, as a tree of mixture of good and knowledge, good and evil. But with an open heart and the Holy Spirit, granted God, save everyone. பவுல் தேவனுடைய வார்த்தையை புரட்டாமலும் என்று கூறியது போல, அதற்குள் ஸ்தாபன கோட்பாடுகளை கலக்காமல், நன்மையும் அறிவும் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு விருட்சமாக கலவாமல், ஆனால் திறந்த இருதயத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் கையாளுவோமாக. தேவனே அதை அருளும், ஒவ்வொருவரையும் ரட்சியும். With our heads bowed and our eyes closed, and not to me. I can't say it this way. It makes me no difference whether you do or not. It does make me a difference. எப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நம்முடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எனக்கல்ல, நான் அதை இந்த விதமாக கூற முடியாது. நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது எனக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அது எனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. I love you. And I hope you don't think because I have to speak harsh. As Paul said, I like to be present with you and I changed my attitude. It wasn't because he didn't like them. He loved them. Not as Jesus had to rebuke them and then die for them. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் கடுமையாக பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். பவுல் கூறினது போல, நான் உங்களோடு பிரசன்னமாய் இருக்க விரும்புகிறேன். நான் என்னுடைய மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். அவன் அவர்களை விரும்பாத காரணத்தினால் அல்ல, அவன் அவர்களை நேசித்தான். இல்லை, இயேசு அவர்களை கடிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் அவர்களுக்காக மரிக்க வேண்டியதாக இருந்தது. Father, forgive them. They don't even know what they're doing. To think a human being that wants to be right and trying to be right and to see that devil. பாருங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சரியாக இருக்க விரும்புகிற ஒரு மானிட வர்க்கம் சரியாக இருக்க முயற்சித்து சிந்திக்கையில் அந்த பிசாசை காணும்படிக்கு. Well, that's what I'm against. It's blind the eyes of these people. இந்த ஜனங்களின் கண்களை குருடாக்கி இருக்கிற அந்த ஒன்றைத்தான் நான் எதிர்க்கிறேன். This nation should be burning with the glory of God to see what's took place in her in this last day. Why ain't these revivals hit the old countries? This is the west coast over here. Furthest west you can go. இந்த தேசம் தேவனுடைய மகிமையினால் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலும் இந்த கடைசியிலும் அவளுக்குள் என்ன சம்பவித்துள்ளது என்பதை காணும்படியாகவே நான் விரும்புகிறேன். ஏன் இந்த எழுப்புதல்கள் பண்டைய நாடுகளை தாக்கவில்லை. இது இங்கே மேற்கு கரையோரமாய் உள்ளது. இன்னும் மேற்கே நீங்கள் செல்லலாம். Now the sin barrier has thundered down beneath the earth and she's sinking. Places in Los Angeles and Hollywood sinking so many inches per hour. No way to stop it. எப்பொழுது பூமிக்கு கீழே பாவத்தடையானது இடி முழங்கி அது மூழ்கிக் கொண்டிருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஹாலிவுட் போன்ற இடங்கள் ஒரு மணி நேரத்திற்கு பல அங்குலங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. அதை நிறுத்த வழியே இல்லை. Yeah, we're here. Most any time we'll hear the summons. If you know that. ஆம், நாங்கள் இங்கே இருக்கிறோம். பெரும்பாலும் நாம் அழைப்பானைகளை கேட்போம். நீங்கள் அதை அறிந்திருந்தால். Now, don't nobody look. But if you know from your heart, I'm asking you, I can't know your heart unless God reveals it. But from your heart, if you can see that you're not where you should be with God and His Word in faith. எப்பொழுது
யாரும் இங்கே பார்க்க வேண்டாம். ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். நான் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தேவன் அதை வெளிப்படுத்தினால் ஒழிய உங்களுடைய இருதயத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் விசுவாசத்தோடும் இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை என்பதை உங்களால் காண முடிந்தால், would you just to Him raise your hand, say to Him, Lord, help thou me. Oh God, out of this church packed around the walls inside and out, நீங்கள் அவரிடம் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடம் கூறுங்கள். ஓ தேவனே, இந்த சபைக்கு வெளியே நிரம்பியவர்களாய் உள்ளேயும் வெளியேயும் literally hundreds of hands, maybe 200 hands raised up. Thank you for your honesty. உண்மையாகவே நூற்றுக்கணக்கான கரங்கள், 200 கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கலாம். உங்களுடைய நேர்மைக்கு நன்றி. Dear Jesus, don't let one of them be lost. As your servant that stands between the living and the dead, pointing them with a finger to the Word of God. அன்புள்ள இயேசுவே, அவர்களில் ஒருவரையும் இழந்து போக விடாதேயும். உம்முடைய ஊழியக்காரனாக மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் இடையே நின்று தேவனுடைய வார்த்தையை ஒரு விரலினால் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். I cannot save them, Lord, but they want to be saved. And Father, as I have said many times, the sun rises in the morning. கர்த்தாவே, என்னால் அவர்களை ரட்சிக்க முடியாது. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிதாவே, நான் அநேக முறை கூறியுள்ளது போல காலையில் சூரியன் உதிக்கின்றது. And as it comes up across the earth, it's sent by God to ripen the grain, to make natural food for natural living. அது பூமி முழுவதும் வரும்போது தானியத்தை முதிர்வடைய செய்யவும் இயற்கையான ஜீவியத்திற்காக இயற்கையான உணவை உண்டாக்கவும் அது தேவனால் அனுப்பப்படுகிறது. But oh God, you said to them that fear His name shall the Son of Righteousness rise with healing in His wings. ஆனால் ஓ தேவனே, நீர் அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்களிடத்தில் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கூறினீர். Let the Son of Righteousness, the Word of God, rise in the hearts of the people, and the healing rays of faith in that Word cure every disobedience to the Word. தேவனுடைய வார்த்தையாகிய நீதியின் சூரியன் ஜனங்களின் இருதயங்களில் உதித்து அந்த வார்த்தையில் உள்ள விசுவாசத்தின் சுகமளிக்கும் கதிர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி And bring them to the fullness of the sons and daughters of God. தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாகிய பரிபூரணத்திற்கு அவர்களை கொண்டு வருவதாக. They are yours, Lord. In the name of Jesus Christ, both here and out over the air, I present them that raise their hands to you for the salvation of their souls. Amen. கர்த்தாவே, அவர்கள் உம்முடையவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கும் மற்றும் வெளியே தொலைபேசியிலும் தங்களுடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களை நான் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆமென். There my raptured soul shall find. Where? At this altar. Rest beyond. By faith, I look over there where I'm going. Near the cross. That's where the word hangs. The cross. Yea, my glory. Yea, my raptured soul shall find rest beyond the river. Jesus, keep me. That's crucified with Him. Don't want nothing of the world. Keep me crucified. There's the precious fountain. It's free to all. The healing stream.
cross. In the cross. In my glory. Let's raise our hands. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. என் இரட்சகரின் அழைப்பை என்னால் கேட்க முடிகிறது. Reach over and get a hold of somebody's hand and say, God bless you, Christian. அருகில் சென்று யாரோ ஒருவரின் கையை பிடித்து, கிறிஸ்தவரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். You feel this presence? என் இரட்சகரின் அழைப்பை என்னால் கேட்க முடிகிறது. நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? Out there over the waves of the phones, y'all shake one another's hands out there and say, God bless you, Christian. தொலைபேசி அலைகள் மூலம் அங்கே வெளியே உள்ள நீங்கள் எல்லோரும் அங்கே வெளியே ஒருவருடைய கரங்களை ஒருவர் குலுக்கி, கிறிஸ்தவரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். You know there's a pool of water back here. He's taken a people that's wearing his name. You haven't been baptized in the name of Jesus Christ for the remission of your sins. உங்களுக்கு தெரியும், இங்கே பின்னால் ஒரு தண்ணீர் தொட்டி உள்ளது. அவர் தம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்றால், There's a pool, there's robes, there's man standing ready. You're welcome. You truly accept Jesus as your Savior and believe that that is the truth. அங்கே ஒரு தொட்டி உள்ளது. அங்கே அங்கிகள் உள்ளன. அங்கே மனிதன் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அது சத்தியம் என்று விசுவாசித்தால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். Remember, there was never a person in the Bible or any time before the organizing of the Catholic Church was ever baptized any other way than in the name of Jesus Christ. வேதாகமத்திலோ அல்லது கத்தோலிக்க சபையானது ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னர் எந்த நேரத்திலுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறு வழியில் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். There is no place found in Scripture or history that any person was ever baptized into the Church of the Living God in the name of the titles of Father, Son, Holy Ghost. எந்த ஒரு நபரும் ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பட்டப்பெயர்களின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதாக வேதத்திலோ சரித்திரத்திலோ எந்த இடத்திலும் காணப்படவில்லை. It is a Catholic dogma and not a Bible teaching. அது ஒரு கத்தோலிக்க கொள்கையாய் உள்ளது, ஒரு வேதாகம போதனை அல்ல. Being interviewed by a priest, I asked him that. He said that is the truth. But we are the church. We can change whatever we want to. The solemnity is in the church. God is in his church. ஒரு குருவானவர் பேட்டி கண்டபோது நான் அதை அவரிடம் கேட்டேன். அவர், அது உண்மை, ஆனால் நாமோ சபையாய் இருக்கிறோம். நாம் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். புனிதமானது சபையில் உள்ளது. தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்றார். I said God is in his word. And if the church is, I said God is the word. And if the church is contrary to the word, then I don't believe the church. நான் தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார், சபையானது என்றேன். நான் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், சபை வார்த்தைக்கு முரணாய் இருக்குமானால் அப்பொழுது நான் அந்த சபையை விசுவாசிப்பதில்லை என்றேன். I let every man's word be a lie, whether it be priest, pope, whatever he might be, and God's word be true. ஒவ்வொரு மனிதனின் வார்த்தையும் பொய்யாக இருக்கட்டும். அது பாதிரியாராக இருந்தாலும் சரி, போப்பாக இருந்தாலும் சரி, அவர் என்னவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையே உண்மையாக இருக்கட்டும். And Paul calls every man, no matter how he'd been baptized, if he wasn't baptized in the name of Jesus Christ, to come and be baptized over again. பவுல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படாவிடில் வந்து மீண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கூற காரணமாயிருந்தான். And after some had already received the Holy Ghost, Peter said, "Can we forbid water, seeing that these have received the Holy Ghost?" Acts 10:49.
சிலர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பேதுரு, இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறபடியால் நாம் தண்ணீரை தடை செய்யலாமா என்றான். அப்போஸ்தலர் 10:49. Seeing that he's received the Holy Ghost like we did, and he commanded them, before you leave the place, although you've received the Holy Ghost, come and be baptized in the name of Jesus Christ. நாம் முன்பு செய்தது போலவே இவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றதைக் கண்டு அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார், நீங்கள் அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று கூறினார். For Peter was given the key to the kingdom, saying, whatever you bind on earth, I'll bind it in heaven. And what does the key do? It unlocks something, the mystery. ஏனென்றால் பேதுருவுக்கு ராஜ்யத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டு, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அதை நான் பரலோகத்தில் கட்டுவேன் என்று கூறினார். ஒரு திறவுகோல் என்ன செய்கிறது? அது ஏதோ ஒன்றை, ரகசியத்தை திறக்கிறது. And when Jesus said, go baptize them in the name of the Father, Son, Holy Ghost, setting that there to blind the unbeliever. இயேசு, நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறின போது அவிசுவாசியை குருடாக்கும்படி அதை அங்கே வைத்திருக்கிறார். Watch. Why didn't Peter carry that out word by word? He had to. கவனியுங்கள், பேதுரு ஏன் வார்த்தைக்கு வார்த்தை அதை நிறைவேற்றவில்லை? அவன் செய்ய வேண்டியதாய் இருந்தது. If a man is baptized in his titles, Father, Son, Holy Ghost, he's never been baptized at all. He has no name. Father's no name, Son's no name, and Holy Ghost is no name. Holy Ghost is what it is, like I'm a human. It is the Holy Ghost. ஒரு மனிதன் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பட்டப்பெயர்களில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டால் அவன் ஞானஸ்தானம் பண்ணப்படவே இல்லை. அவனுக்கு நாமமே கிடையாது. பிதா என்பது நாமம் அல்ல, குமாரன் என்பது நாமம் அல்ல, பரிசுத்தாவி என்பது நாமம் அல்ல. பரிசுத்தாவி என்பது என்னவாய் உள்ளது? நான் ஒரு மனிதன், அது பரிசுத்தாவியாகும். Father's a title, I'm a father. Son is a title, I'm a son. Human is a title, that's what I am. But my name is William Branham. பிதா என்பது ஒரு பட்டப்பெயர், நான் ஒரு தகப்பன். குமாரன் என்பது ஒரு பட்டப்பெயர், நான் ஒரு மகன். மனிதன் என்பது ஒரு பட்டப்பெயர், நான் அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெயர் வில்லியம் பிரணாம். And the name of the Father, Son, Holy Ghost is the name of Jesus Christ. Jesus said, I come in my Father's name. What is the Father's name? Any son comes in his Father's name. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமமாகும். இயேசு, நான் என் பிதாவின் நாமத்தில் வருகிறேன் என்றார். பிதாவின் நாமம் என்ன? எந்த மகனும் தன்னுடைய தகப்பனின் நாமத்தில் வருகிறான். And the Father's name is Jesus Christ. See what I mean? பிதாவின் நாமம் இயேசு கிறிஸ்து என்பதாகும். பார்த்தீர்களா? நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? If I told you to go down and get me something off of the counter down here in the name of the mayor of the city. How many knows who the mayor of the city is? My good friend, Rich Bissing. நான் உங்களை கொடுக்கல் வாங்கல் இடத்திலிருந்து நகரத்தின் நகராண்மை கழக தலைவர் என்ற பெயரில் எனக்கு ஏதாவது வாங்கி தரும்படி கூறினால் நகராண்மை கழக தலைவர் யார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? என்னுடைய நல்ல நண்பர் ரிச் விசிங். Well, you would go down there saying the name of the mayor of the city. You say the name of Richard Bissing. You people here in Jeffersonville knows who he is. பாருங்கள், நீங்கள் அங்கு சென்று நகரத்தின் நகராண்மை கழக தலைவர் பெயரில் என்று கூற மாட்டீர்கள். நீங்கள் ரிச்சர்ட் விசிங் என்ற பெயரில் என்று கூறுவீர்கள். இங்கே ஜெஃபர்சன்வில்லில் உள்ள ஜனங்களாகிய நீங்கள் அவர் யார் என்பதை அறிவீர்கள். That's what he said, Father, Son, and Holy Ghost, in him dwells the deity, the fullness of the Godhead bodily. He said, baptize them in the name of the Father, Son, and Holy Ghost. அந்த காரணத்தினால்தான் அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்றார். அவருக்குள் தெய்வீகத்தன்மை வாசம் செய்கிறது. சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூரணம். அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். Peter stand there with the revelation on which he built the church of who he was. He said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ. And never the keys turned in heaven and on earth. பேதுரு அங்கே நின்று கொண்டு அவர் யாராய் இருந்தார் என்பதை குறித்து அவர் சபையை கட்டி எழுப்பிய வெளிப்பாட்டை கொண்டு அவன், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான். வானத்திலும் பூமியிலும் திறவுகோல்கள் திறக்கும்படி கொடுக்கப்பட்டன. There's not another name under heaven given among men whereby you must be saved. நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் இருக்கிற மனுஷர்களுக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. Why you baptized in the name of Jesus Christ? For the remission of sins.
Whosoever sins you remit, to them they are remitted. See? நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள்? பாவ மன்னிப்புக்காக. எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பார்த்தீர்களா? But if you don't think he's worthy and fit to be baptized, don't you do it. For when you do it, that does it. See? You get what I mean? ஆனால் அவன் தகுதியுள்ளவன் என்றும் ஞானஸ்தானம் பெற தகுதியுள்ளவன் என்றும் நீங்கள் கருதவில்லை என்றால் நீங்கள் அதை செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை செய்யும் போது அதுவே அதற்கு தீர்வாகிறது. பாருங்கள், நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? I can hear my say the word calling down there to the grave. Won't you die with me so you can rise with me? நீங்கள் என்னோடு உயிர் தெழும்பும்படி என்னோடு மரிக்க மாட்டீர்களா? I can hear my Savior calling. What's the world going to say? Take thy cross, follow. Now, if you haven't been, எப்பொழுது நீங்கள் இங்கு வந்திருக்கவில்லை என்றால், where he is the Word, me, there's the pool, where he leads me on, will follow, where he leads on, will follow. I'll go with him. All the way. Let's bow our head. நாம் நம்முடைய தலையை வணங்குவோம். Dear God, the pool is ready. Now speak to hearts, Lord. May they hear Christ, the Word, calling them, and go with him all the way. அன்புள்ள தேவனே, தொட்டி ஆயத்தமாய் உள்ளது. இப்பொழுது இருதயங்களில் பேசும் கர்த்தாவே, அவர்கள் கிறிஸ்து வார்த்தை தங்களை அழைப்பதை கேட்டு வழிநெடுக அவரோடு செல்வார்களாக. I'll go with him through the garden. I'll go with him to the pool. I'll take on his name. I want to be one of the people he's calling for his name. I'll believe his word. I'll follow. நான் அவரோடு தோட்டத்தினூடாக செல்வேன். நான் அவரோடு தொட்டிக்கு செல்வேன். நான் அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்வேன். அவருடைய நாமத்தினால் அவர் அழைக்கிற ஜனங்களில் நானும் ஒருவராக இருக்க விரும்புகிறேன். நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பேன். நான் பின்தொடர்வேன். I'll never flirt with the world. I'll be a true espoused bride. I'll not leave off one iota of his word. Every request, I'll be a real true bride. Everything he requests me to do, that will I do. நான் ஒருபோதும் உலகத்தோடு சரசமாட மாட்டேன். நான் ஒரு உண்மையான நியமிக்கப்பட்ட மணவாட்டியாய் இருப்பேன். அவருடைய வார்த்தையின் ஒரு துளியை கூட நான் விட்டுவிட மாட்டேன். ஒவ்வொரு வேண்டுகோளுக்கும் நான் ஒரு உண்மையான மணவாட்டியாக இருப்பேன். அவர் என்னை செய்யும்படி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்வேன். If my coming husband wants me to let my hair go, I'll do it. If he wants me to take off all this makeup, I'll do it. If he tells me it's the evil spirit, the evil one I'm flirting with these sexy looking clothes. என்னுடைய கணவன் என்னுடைய தலைமுடியை வளரவிட வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை செய்வேன். இந்த அலங்காரம் அனைத்தையும் நான் கழற்றிவிட அவர் விரும்பினால் நான் அதை செய்வேன். அது ஒரு பொல்லாத ஆவி என்றும் அந்த பொல்லாத ஒன்றோடு இந்த கவர்ச்சியாக காணப்படும் ஆடைகளோடும் நான் சரசமாடிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் என்னிடத்தில் கூறினாள். I'll do it. I'll take them off. I don't care what anybody else says. I'll take them off. நான் அதை செய்வதை விட்டு விடுவேன். நான் அவைகளை எடுத்து விடுவேன். வேறு யாரேனும் என்ன கூறினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் அவைகளை நீக்கி விடுவேன். If he wants me to come out of that group that I'm with of unbelievers, I'll do it. Though I make my bread or whatever it is he promised he'd never leave me nor forsake me, I'll do it. அவிசுவாசிகளில் இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று அவர் விரும்பினால் நான் அதை செய்வேன். அது என்னுடைய ஜீவனத்துக்கான அப்பத்தை தருகிறதாக இருந்தாலும் அல்லது அது என்னவா இருந்தாலும் சரி, அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்றும் என்னை கைவிட மாட்டார் என்றும் அவர் வாக்கு பண்ணினார். நான் அதை செய்வேன். I'll go with him all the way. He wants me to be baptized in his name. I'll do it. நான் வழிநெடுக அவரோடு செல்வேன்.
நான் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் அதை செய்வேன். Lord, you promised it in your word here. That's what you wanted. May every person see it, Lord, and sweetly, humbly bow to it. In Jesus' name I pray. Amen. கர்த்தாவே, நீர் இங்கே உம்முடைய வார்த்தையில் அதை வாக்களித்துள்ளீர். அதைத்தான் நீர் விரும்பினீர். கர்த்தாவே, ஒவ்வொரு நபரும் அதை கண்டு இனிமையாக தாழ்மையாய் அதற்கு தலை வணங்குவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். You belong to God. May God take the little broken words and make them real to you is my sincere prayer. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவன் அந்த சிறிய கோர்வையற்ற வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு அவைகளை உண்மையாக்குவாராக என்பதே என்னுடைய உத்தமமான ஜெபமாகும். The pool will be ready. Anybody wants to come? They have the minister will announce that a little later. Anybody that's repented and wants to be baptized, using the name of Jesus Christ, you just come right ahead. தொட்டி ஆயத்தமாக இருக்கும். வர விரும்புகிற எவரும் அவர்கள் அறிவிப்பவர் சிறிது நேரம் கழித்து அதை அறிவிப்பார். எவரேனும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற விரும்பினால் நீங்கள் முன்னே வாருங்கள். Everything's ready. All things are ready. Everything that we can do to help you to live for God, we're here to do it. Amen. God bless you. எல்லாமே ஆயத்தமாய் உள்ளது. சகலமும் ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் தேவனுக்காக ஜீவிக்கும்படி எங்களால் செய்ய முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் அதை செய்யவே இங்கு இருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now let us stand. Amen. Now our little song, I love him. I love him because he first loved me. Let's sing it, everybody now. I இப்பொழுது நாம் எழுந்து நிற்போமாக. இப்பொழுது நான் அவரை நேசிக்கிறேன் என்ற நம்முடைய சிறிய பாடல். அவர் முதலில் என்னை நேசித்தபடியால் நான் அவரை நேசிக்கிறேன். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் அதை பாடுவோமாக. Let's raise our hands as we sing it. நாம் அதை பாடுகையில் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. Because he first loved me and purchased my salvation on Calvary. With our heads and hearts bowed now, let's hum it to him. நம்முடைய தலைகளும் இருதயங்களும் இப்பொழுது வணங்கி இருப்பதோடு நாம் அதை அவரிடம் வாய் திறவாமல் பாடுவோம். Love him. Oh God, our Father, be merciful to us poor creatures, Lord. Strengthen us for the job that lays ahead. ஓ எங்கள் பிதாவாகிய தேவனே, கர்த்தாவே, எளிய சிருஷ்டிகளாகிய எங்களிடத்தில் இரக்கமாயிரும். எங்களுக்கு முன்னால் உள்ள பணிக்காக எங்களை பலப்படுத்தும். Help me, oh God. Help me. I feel that something's laying right out here, Father. Help me, oh God, to know the truth. எனக்கு உதவி செய்யும். ஓ தேவனே, எனக்கு உதவி செய்யும். பிதாவே, இங்கே ஏதோ ஒன்று உள்ளது என்பதை நான் உணர்கிறேன். தேவனே, சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Bless these people, dear God. Lead them. I pray in Jesus' name. அன்புள்ள தேவனே, இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை வழிநடத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். Now while we bow our heads, I'm going to ask the pastor here, Brother Neville, our precious brother, step right up here now and say what he's going to about whether about the baptism. I might announce that. I think the pool's open over. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நான் இங்குள்ள போதக சகோதரன் நெவில், நம்முடைய விலையேறப்பெற்ற சகோதரன் இப்பொழுது இங்கே வந்து ஞானஸ்தானத்தை குறித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்று கூறுவார். நான் அதை அறிவிக்கலாம். இருப்பினும் தொட்டி திறந்தே உள்ளது என்று நான் நினைக்கிறேன்.